கடந்த 2021 தேர்தலுக்கு 505 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்க எல்லாத்தையும் தகட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கு திமுக. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு மூளை முடுக்கெல்லாம் பாட்ட போட்டு இந்த திருநெல்வேலி மக்களுக்கு அல்வா கொடுத்ததுதான் மிச்சம். ஆட்சிக்கு வந்து 28 மாசமா மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. அந்த கணக்குல 28 இன்டு ஒரு 1000 28,000. பொங்கல் போன 2 வருஷம் கொடுக்கல. 2 இன்டு 3000 6000. இந்த கோடை கால பணம் புதுசா ஒண்ணு கொடுத்தாங்களா, அது 4 வருஷமா கொடுக்கல. அது ஒரு 4 இன்டு 8 2000. மொத்த பாக்கி 48,000. ஏன் கொடுக்கலன்னு யோசிக்க போறீங்களா? 5000 கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போட போறீங்களா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று வெற்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நம் நாட்டு பெண்கள் சாலையில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அவலங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் கமழ்ந்து வேக வேண்டும், இன்னுயிரும் இன்னொன்றே இறைவா வேண்டும், இசைந்தளித்தால் அந்தமிழுக்கு நான் அளிப்பேன் மீண்டும். ஆற்றல் மிகு பேச்சாளர் அண்ணாவை வணங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாதம் தொட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளில் உங்கள் முன் சூளுரைக்க வந்துள்ளேன். கழக இளம் பேச்சாளர் பா கஜமுருகன், மதுரை. இன்றைய மாணவன் நாளைய தலைவன் என்ற மிகப்பெரிய லட்சியத்தோடு உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக தலைமையேற்றிருக்கும், உங்களுக்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் இசக்கி சுப்பையா அவர்களின் வாழ்த்துக்களோடும், இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நகர செயலாளர் அண்ணன் PS கண்ணன் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் பலவூரல் சந்தானம் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் ராஜசேகர் அவர்களுக்கும், தலைமை கழக பேச்சாளர் மின்னல் வி மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், இந்த மக்கள் அனைவருக்கும், கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே எனது தொடக்கம். இதில் பல கருத்துக்கள் அடக்கம். இதில் அந்த திமுகவினருக்கு மட்டுமே பிணக்கம். மக்களே, வரலாறு என்பது இந்த உலகத்திற்கு வந்து போனவர்களை பற்றியது அல்ல. வரலாறு என்பது இந்த உலகத்திற்கு எதையாவது தந்து போனவர்களை பற்றியது. அப்படி வரலாற்றில் வாழும் தலைவர்கள் பலர். ஆனால் வரலாறாகவே வாழ்ந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அத்தகைய தலைவி, மக்களே, அத்தகைய தலைவி தன் வாழ்நாளை மொத்தத்தையும் உங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு உன்னத தலைவி. சந்தியாவின் மகளாக பிறந்து இந்த இந்தியாவிற்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற 5 பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆண்டவர். எப்படி என்றால், கருணையிலே கடலாகவும், பொறுமையிலே பூமியாகவும், தனக்கான பணியிலே புகழாகவும், தான் அடைந்த புகழிலே ஆகாயமாகவும், எதிரிகளை அழிக்க நினைக்கும் கோபத்திலே நெருப்பு பிளம்பாகவும் திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மீது அடித்த புயல் சற்று திசை மாறி அடித்திருந்தால் இமயமலை கொஞ்சம் இடம்பெயர்ந்திருக்கும். அவரின் மீது அடித்த வெயில் கடலின் மீது அடித்திருந்தால் பாதி சமுத்திரம் பாலையாய் போயிருக்கும். ஆனால் நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களோ புயலில் சவாரி செய்தார், வெயிலை சமாதி செய்தார். மக்களே, நல்லா கேளுங்க. மக்களே, துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டானது உயிர்களை வீழ வைக்கும். மக்களே, நன்றாக கவனியுங்கள். துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டானது உயிர்களை வீழ வைக்கும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாயில் இருந்து வரும் சொல் மக்களை வாழ வைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பெண் குழந்தைகளை பாதுகாக்க தொட்டில் குழந்தை திட்டம், பெண்களின் பாதுகாப்புக்காக மகளிர் காவல் நிலையங்கள், ஏழைகளின் பசியை போக்க அம்மா உணவகம். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டு பிள்ளைகள், மாணவர்கள் படிப்புக்காக மடிக்கணினி திட்டம். இப்படி ஒப்பற்ற திட்டங்களை உங்களுக்காக கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆட்சினா எப்படி இருக்கணுமோ தெரியுமா மக்களே?
மக்களை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்லல, புறநானூறு சொல்லுது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடிமகன் உயர்வான், குடிமகன் உயர கோமகன் உயர்வான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து வரப்பை உயரச் செய்தார். அதில் நீர் உயருவதற்காக குடிமராமத்து திட்டத்தை அறிவித்து குடிமராமத்து திட்டத்தின் மூலம் பல நீர்நிலைகளை தூர்வார செய்து நீரை உயரச் செய்தார். நீர் உயரச் செய்ததன் மூலம் விவசாயத்தின் நெல் சாகுபடியை உயரச் செய்தார். நெல் சாகுபடி உயரச் செய்ததன் மூலம் விவசாயியின் அத்தியாவசிய தேவையான அவன் வாழ்வாதாரத்தை உயரச் செய்தார். அப்படி மக்களின் வாழ்வாதாரத்தை உயரச் செய்வதன் மூலம் இந்த நாட்டை உயரச் செய்தவர் அம்மாவின் ஆசி பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை யாராவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நடக்கின்ற திமுக ஆட்சிக்கு வந்து விட்டா திமுக கொடி உயரும். திமுக கொடி உயர்ந்துருச்சுன்னா உடனே விலைவாசி எல்லாம் உயரும். விலைவாசி எல்லாம் உயர்ந்தால்தானே அவர்களின் சொத்து மதிப்பு உயரும். மேலும் சொத்து மதிப்பு உயர பாட்டிலுக்கு 10 ரூபாய் உயரும்னு அவ்வளவு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மக்களே. கடந்த 2021 தேர்தலுக்கு 505 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்க எல்லாத்தையும் தகட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கு திமுக. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு மூளை முடுக்கெல்லாம் பாட்டை போட்டு இந்த திருநெல்வேலி மக்களுக்கு அல்வா கொடுத்ததுதான் மிச்சம். இந்நிலையில மக்களே, உங்களுக்காகவும் நம்ம நாட்டு மக்களுக்காகவும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக. அதை தடுக்க நினைச்சது இந்த திருட்டு திமுக. தடுக்க நினைச்ச திமுகவை எதிர்த்து உங்களுக்காக சட்டமன்றத்துல குரல் கொடுத்தது எடப்பாடியாரும் உங்களின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இசக்கி சுப்பையா அவர்களும் சட்டமன்றத்துல இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தடுத்தான்னு சொன்னா தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைப்போம், போராட்டம் நடத்துவோன்னு உங்களுக்காக குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாராவது மறுக்க முடியுமா? சரி, எப்படிரா இந்த கரண்ட்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலான்னு யோசிச்சு கடைசியா இந்த கரண்ட் பில்லை ஏத்தி விட்டுருச்சு இந்த திருட்டு திமுக. 300 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு 900 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. 500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த நடுத்தர மக்கள் இன்னைக்கு 1500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சார கணக்கெடுப்பு மாதம் ஒரு முறைன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? நீங்களும் மின்சார கணக்கெடுப்பு வாரம் ஒரு முறைன்னு நம்பி ஓட்டு போட்டீங்க. கரண்ட் பில் பாதியா குறையும்னு. குறைஞ்சிச்சா? சொன்னாங்க, செஞ்சாங்களா? செய்யல. உங்களுக்காக 100 யூனிட் இலவச மின்சாரத்தையும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தையும் அடுத்த கட்ட தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தையும் கொடுத்தது அதிமுக. அதிமுக வேணுமா திமுக வேணுமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே. அடுத்ததா இன்னைக்கு இந்த அதிகார 5000 பத்தி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும். இவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் இந்த அதிகார 5000 பத்தி சொல்லியே ஆகணும் மக்களே. ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளா தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு, எப்படி தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு திட்டம் போட்டு யோசிச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த திருட்டு திமுக 4 ஆண்டுகளா கொள்ளையடிச்சது போதும், இதுக்கு மேலையும் நாம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மக்கள் நம்மளுக்கு இதுதான் கடைசி பொங்கல்னு வெள்ளை அடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் தூக்கம் இல்லாம புலம்பி தவிச்சு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம தூங்க போனாரு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். தூங்க போனவருக்கு ஒரு கனவு வந்திருக்கும் போல. என்னன்னு கேளுங்களேன். அதாவது இந்த மக்களுக்கு ஒரு 5000 கொடுத்தேனா மறுபடியும் இந்த மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கனவு கண்டிருப்பார் போல. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக அதிகாலையிலேயே அல்ப ஆசையில அந்த திட்டத்தை அதிகாலையிலேயே ஆரம்பிச்சு உங்க வங்கி கணக்குல 5000 கொடுத்திருக்காங்க. மறுபடியும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த 5000 கொடுத்த கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு கணக்கு சொல்றேன், அப்புறமா முடிவு பண்ணுங்க. ஆட்சிக்கு 28 மாசமா மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. அந்த கணக்குல 28 இன்ட்டு ஒரு 1000 28,000. பொங்கல் போன 2 வருஷம் கொடுக்கல. 2 இன்ட்டு 3000 6000. இந்த கோடைக்கால பணம்னு புதுசா ஒண்ணு கொடுத்தாங்களா, அது 4 வருஷமா கொடுக்கல. அது ஒரு 4 இன்ட்டு 8 2000. மொத்த பாக்கி 48,000. ஏன் கொடுக்கலன்னு யோசிக்க போறீங்களா? 5000 கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போட போறீங்களா? முடிவு பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளது போல்
10 லட்சம் பேத்துக்கு மடிக்கணினி கொடுக்கணும்னு 3 லட்சம் பேத்துக்கு மடிக்கணினி கொடுத்து, அதாவது ஓட்டு உள்ள இறுதி ஆண்டு கல்லூரி மாணவர்களை தேர்ந்தெடுத்து மடிக்கணினி கொடுக்கிறோம்னு அறிவிச்சு தன்னோட சுயநலத்துக்காக ஓட்டுக்காக 10 லட்சம் பேத்துக்கு மடிக்கணினி கொடுக்கிறேன்னு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த திருட்டு திமுக. அடே திமுக காரா, அது சாதாரண திட்டம் இல்லடா. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. எத்தனையோ மாநிலங்களில் எத்தனையோ முதல்வர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் வருங்காலத்தில் தொழில்நுட்ப யுகத்தில் போராடி முன்னுக்கு வரணும்னா அவங்களுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, அதற்கு தேவையான உபகரணம்னு வேணும்னு மடிக்கணினி கொடுக்கணும்னு சிந்தனை வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆட்சியில இருந்த எடப்பாடியார் கடைசி ஆண்டு வரை 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்த ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் மக்களே. என்ன விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று வெற்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நம் நாட்டு பெண்கள் சாலையில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அவலங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பெண்களின் பாதுகாப்பை குழி தோண்டு புதைத்து விட்டது இந்த திருட்டு திமுக. தூத்துக்குடியில 4 வயசு பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம பாலியல் வன்முணர்வு செஞ்சு கொலை. திருவள்ளூர்ல பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு திருமண 8 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பாலியல் வன்முணர்வு. திருவள்ளூர் தான் அப்படின்னு பார்த்தா இதே திருநெல்வேலி பாளையங்கோட்டையில 16 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பாலியல் வன்முணர்வு செய்த காவலர். இது எல்லாத்துக்கும் மேல சென்னை அரசு நந்தன கல்லூரியில கேண்டீன்ல பணிபுரிஞ்சுகிட்டு இருந்த 20 வயசு பொம்பளை பிள்ளைய அந்த கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வனும் 2 பேரும் சேர்ந்து நாசம் செஞ்சாங்களே. அந்த கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வன் ஒரு திமுக நிர்வாகி, அந்த கேண்டீன் உரிமத்தை பெற்று தந்தது இன்னொரு திமுக முக்கிய நிர்வாகி. இது எல்லாத்துக்கும் மேல கோவை பீளமடு விமான நிலையத்துக்கு பின்னாடி 21 வயது கல்லூரி மாணவிய 3 பேர் சேர்ந்த கும்பல் பாலியல் வன்முணர்வு செஞ்சு அந்த பிள்ளைய சீரழிச்சு முற்பதர்ல போட்டுட்டு போனாங்களே. மனசாட்சி இல்லையா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? என் வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, இங்க உட்கார்ந்து இருக்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு. அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா முதல்வர் அவர்களே? சரி, சென்னையில தான் இப்படின்னு பார்த்தா இதே திருநெல்வேலியில கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்முணர்வு. இது எல்லாத்துக்கும் மேல வடமாநில பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் சென்னையில. அந்த பெண்ணை பாலியல் வன்முணர்வு செஞ்சு குப்பை கடங்களையும் கணவனை அடிச்சு கொன்னு சாக்கு மூட்டையிலையும் போட்டு அந்த 2 வயசு குழந்தைய தரையில அடிச்சே கொன்னு காவாயிலையும் போட்டுட்டு போனாங்களே. இந்த செய்தி கேட்கிறப்ப நெஞ்ச பதற செய்தா இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல ராணிப்பேட்டையில வெறும் 19 வயது இளைஞன், மக்களே நல்லா கேளுங்க, 19 வயது இளைஞன் மது போதைக்கு அடிமையாகி 80 வயது மூதாட்டின்னு கூட பார்க்காம பாலியல் வன்முணர்வு. இப்படி 4 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத அரசு நடத்திக்கிட்டு நடந்து முடிஞ்ச மகளிர் மாநாட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றது. ஓ வீட்டு பெண்களுக்கா பாதுகாப்பு தேவைப்படுறது? ஏன் வீட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும். தெய்வம் என்பார்கள் பெண்களை, மக்களே நல்லா கேளுங்க, தெய்வம் என்பார்கள் பெண்களை, தேவி என்பார்கள் பூமியை, கடவுளின் பாகம் என்பார்கள் பார்வதியை. நடைமுறையில் உடல் உறுப்பு செய்து வீதிகள் எறிவார்கள். காட்டு மிராண்டிகளின் தலையில் அடிக்க வேண்டும். நீங்க இந்த திமுக அரசை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு உங்க தலையில அடிச்சுக்கிட்டு இருக்க அவலம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். காட்டு மிராண்டிகளின் தலையில் அடித்து இது போன்ற இழிவான செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே குலை நடுங்கும் அளவிற்கு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ள எடப்பாடியார் தான் அப்படி கடுமையான திட்டங்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்துக்கும் மேல சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று கடந்த ஆட்சியில் செய்து காட்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காட்டிய முக்கிய திட்டங்களை சொல்றேன் கேளுங்க. ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தை முதலிடம் பிடிக்க செய்தவர் எடப்பாடியார். ஏழை மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் எடப்பாடியார்.
உணவு தானிய உற்பத்தியில் தமிழகத்தை முதலிடம் பிடிக்க செய்தவர் எடப்பாடியார். 60 ஆண்டுகள பிரச்சனையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியவர் எடப்பாடியார். இஸ்லாமியர்களுக்கான ஹஜ் பயணத்துக்கான மானியத்தை 10 கோடியா உயர்த்தியவர் எடப்பாடியார். விவசாயிகளுக்கான 12,110 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சவர் எடப்பாடியாரு. கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசல புனித பயணத்துக்கான நிதியை உயர்த்தியவர் எடப்பாடியாரு. பெருங்கொரோனாவையே ஓட விட்டவர் எடப்பாடியாரு. உங்களுக்காக 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தவர் எடப்பாடியாரு. கிராமத்து பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக 12,11,110 கோடி கறவை மாடுகளையும் 52,88,608 வெள்ளாடு மற்றும் செம்பரியாடுகளையும் கொடுத்து கிராம பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினவர் எடப்பாடியாரு. இது எல்லாத்துக்கும் மேல நாம கும்புற முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்தது எடப்பாடியாரு. இப்படி உங்களுக்காக சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று உங்களுக்காக பல திட்டங்களை செய்து காட்டிய சின்னம் இரட்டையில. இப்ப போன வாரம் நடந்த மீட்டிங்ல கூட ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு ஒரு கதை சொன்னாரு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அண்ணன் விஜய் அவர்களே ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு கதை சொன்ன உங்க கதை சினிமால வேணா எடுபடலாம், ஆனா உண்மையான ஜல்லிக்கட்டு களத்துல இந்த கரவெட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு போராடுற ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இறுதியா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்படி உங்களுக்காக பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஆட்சி அமைந்த முதல் கூட்டத்தொடரில் மகளிரின் நலன் காக்க குலவிளக்கு திட்டத்தின் மூலம் மாதம் 2000 வழங்கப்படும் சொல்லியிருக்காருங்க. சொன்னதை செய்வாருங்க. பாரபட்சமின்றி அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காருங்க. கைத்தட்டுங்க ஜோரா. உங்களுக்காக மாதம் 2000 வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இங்க எத்தனை பேத்துக்கு சொந்த வீடு இருக்குன்னு தெரியல. சொந்த வீடு இல்லாதவங்க எல்லாம் ஓட்ட போடுங்க, நம்ம தலைவரை வந்து பாருங்க, வீட்டை கட்டுங்க, சந்தோஷமா இருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களா உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியாரு. சொன்னா செய்வாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளான பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் போற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 25,000 மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. இது எல்லாத்துக்கு மேல முதியோர் உதவி தொகையை 2000 உயர்த்தி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்ச மாணவர்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு மாதம் 2000 +2 படிச்சவர்களுக்கு மாதம் 1000 தாரேன்னு சொல்லியிருக்காருங்க. சொன்னதை செய்வாருங்க எடப்பாடியாரு. இப்படி உங்களுக்காக பல 100 திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக உங்களது ஒற்றை விரலை பரிசாக கொடுத்து அவரிடம் பல 100 திட்டங்களை பெற்று மகிழுங்கள். இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மக்களே, எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எந்த மூலையிலாவது தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மகள் மத்திய அமைச்சர், மகளின் மனம் கவர்ந்தவர் மற்றொரு மத்திய அமைச்சர்னு ஒரே குடும்பத்தை சேர்ந்த இத்தனை பதவிகளை ஆட்கொண்டு அழுக்கை தின்னும் மீன்களை போல அதிகாரத்தை குதிரை தின்னும் ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் எந்த மூலையிலாவது இருக்கிறதா என்று அம்மா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அம்மா, இருக்காது. 2026 தேர்தலுக்கு பின் திருட்டு திமுக இருக்காது. உங்கள் மீது சாட்சியாக ஆணையிட்டு இந்த மக்களின் சாட்சியாக வழிமொழிகிறேன். திருட்டு திமுக இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் செஞ்சார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடியை பட்டறி வீசி பறக்க செய்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.